அடிப்பா, அதுல உள்ள நம்பர் எல்லாம் கொட்டிட்டு போகுது. சார், இவனேதான் சார். சார் சார் அவனை இப்போ பிடிச்சிடலாம் சார். நான் அவனை எப்படியாவது பிடிச்சிட்டு வரேன். நீ ஸ்டேஷனுக்கு போய் டிக்கெட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி போய். பணம் இருக்குல்ல? ஓகே. சில்லாக்கா, சில்லாக்கா. பன்றி 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 சவைக்கு வாழ்க்கையா? இந்த மறு புடவை உனக்கு வாங்கி தந்துருக்குறேன். சென்னாய்த்து ரொம்ப நல்லா இருக்கு. சென்னாய்க்கு நல்லா இருக்குமா? இதை நான் உனக்கு தானே வாங்கி தந்தேன். யார் அது? பூஜை வேலையில கரடி. எத்தனை நம்பரா? இது 100ஆம் நம்பர். எங்கேயுமே கிடைக்காத, இதுக்குன்னு வாங்கிட்டு வந்தேன். அடைச்சி நான் அதை கேட்கல. இது வீட்டு நம்பர் 8. நரிசா குடிச்சு நம்பருக்கு. யாரு? உங்க அப்பாவா? நமஸ்காரம் சார். நல்லா இரு, நல்லா இரு. என் அப்பா இல்ல, என் வீட்டுக்கு நம்பரே இல்ல. என்ன நம்பர் இல்லைன்னா எப்படி தபால் வரும்? போஸ்ட் ஆஃபீஸ்ல தபால்காரர் கொண்டு போறாரு. நம்பர் தெரியாம எப்படி வரும்? என்ன சாப்பிட்டா நம்பரே தெரியல. சிறகா தேதி, சரஸ்வதி நகர், பெங்களூரு மாடு, ஸ்டாக், கரண்ட் பத்தாயிட்ட சம்ஜி. புரியுதா? இல்லையா? எனக்கும் புரியல. நான் என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்னு இந்த அம்மா தான் சொல்லணும். ಹೋಗು ಹೋಗು, ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡು. நோடு நோடு. 9 குழந்தை வர. என்ன சுருட்டை பிடிச்சுக்கிட்டே வந்திருக்கிறான்? விடிஞ்சு போச்சா? வரட்டுமா? ரிக்ஷா, ஏய் ரிக்ஷா. அப்படி போதான். எங்க போவ? எடுத்துக்கிட்டேன். தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. எங்க போலாங்க? உனக்கு தெரிஞ்ச இடம், நமக்கு தெரிஞ்ச இடம். போலாமா? தெரிஞ்சிருந்தானே போலாம். போயா. ஜட்ஜி வீட்டுல எத்தனை வருஷம் வேலை செஞ்சிருந்தேன்? 2 வருஷம் வாங்க. அங்க என்னென்ன வேலை செய்வேன்? எல்லா வேலையுமே நான் தான் செய்வேன். காரு கூட நான் தான் ஓட்டுவேன். ஜட்ஜிக்கு உனக்கு ஏதாவது தகராறு உண்டா? அப்படியும் ஒண்ணு இல்லையே. அவர் குணம் எப்படி? ரொம்ப நல்லவங்க. அந்த அம்மா ரொம்ப தங்கமானவங்க. இந்த பொண்ணுங்க அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. சரி, அவங்க அத்தனை பேரும் ஒரே நாள்ல காணாம போயிட்டாங்களா? அது எப்படி? தெரியாதுங்க. எதுவுமே தெரியாதா? நிச்சயமா தெரியாதுங்க. கடைசியா அவங்களை எப்ப பார்த்தேன்? கடைசியா ஜூன் மாசம் 17ஆம் தேதி காலையில. கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கா? எப்படி? ஜூன் மாசம் 17ஆம் தேதி இருக்குங்க. அதுல தேதி இருக்கு, ஆனா உனக்கு ஞாபகம் இருக்கு. அது எப்படின்னு கேட்டேன். அன்னைக்கு தாங்க எனக்கு கணக்கு தீர்த்து வேலைக்கு வேணாம். நாங்க ஏன் சொன்னாங்க? ஊருக்கு போறேன். நாங்க எந்த ஊருக்குன்னு சொன்னாங்களா? தெரியாதுங்க. அவங்கதான் ஊருக்கு போனாங்க. நீயே ஊரை விட்டே போயிட்ட. என்னங்க இது, பொழைக்க வேண்டாமா? அதனால அவசரப்பட்டு போயிட்ட. நான் ஒன்னும் அவசரமா போறீங்க, மெதுவா தான் போனேன். நான் போன வண்டி கூட பேசஞ்சர் வண்டி. உன் ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்லாம போயிட்ட இல்ல? அவனுக்கு பணம் கொடுக்கணும், சொன்னா பணம் கேட்பான். அதான் சொல்லாம போயிட்டேன். பேப்பர் பிடிக்கிறது உண்டா? இல்லைங்க. ஜட்ஜி குடும்பம் காணாம போனதை பத்தி உனக்கு யாருமே சொல்லலையா? யாருமே சொல்லலைங்க. இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. அந்த குடும்பம் காணாம போனதை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது? தெரியாதுங்க. ஊருக்கு போறேன்னு சொன்னாங்க. சத்தியமா போய் சொல்லாத. இல்லைங்க. சரி, ஜட்ஜி பொண்ணுக்கும் உனக்கும் தொடர்பு உண்டா? ஐயோ, அவங்க எல்லாம் எனக்கு சகோதரி மாதிரிங்க. போய் சொல்லாத. இல்லைங்க. என்ன சொல்ற? அப்படியெல்லாம் ஆசைங்க. அதை எழுதி தீர்த்துக்கிறது. கடைசி பண்றீன்னு அவளோட எப்படி பழகுவ? நல்லாவே பழகுங்க. எப்பவாவது அவளை பயமுறுத்தி இருக்கிறியா? இல்லைங்க. போய் சொன்னார். என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அப்பா அம்மாவை கேட்காம இந்த பொண்ணுங்க வெளியே போவாங்க, அப்ப பயமுறுத்துவேன். கெட்ட எண்ணத்தோட பயமுறுத்தி இருக்கிறியா? இல்ல சார், நிச்சயமா இல்ல சார். சார், இங்கே நிக்கிறேன் சார். சார், மேற்கொண்டு என்ன சொல்லுங்க சார்? 3rd டிகிரியில இறங்க வேண்டியதுதான். சார்,
எனக்கு ஒரு யோசனை சொல்லுங்க. ஜூன் 17ஆம் தேதி இந்த குடும்பம் வெளியூர் போயிருந்தா ட்ரெயின்லயும் போயிருக்கலாம். எதுக்கும் ரயில்வே ஸ்டேஷன் பத்தல சார். தட்ஸ் தி பெஸ்ட் வே. வெல்கம் மிஸ்டர் சிங். ப்ளீஸ் டேக் இட். Thank you. மிஸ்டர் சிங், இன்னும் விஷயம் இல்லாம நம்மகிட்ட வரமாட்டீங்களே? ஆமா சார், ஜூன் மாசம் ரிசர்வேஷன் சார்ட்டும் அப்ளிகேஷன் வேணும் சார். Please. மிஸ்டர் சிங், Yes, sir. லாஸ்ட் இயர் மிஸ் வயலட்னு ஒன்று கண்டுபிடிச்சிங்களா? அது எப்படி தான் கண்டுபிடிச்சீங்க? சரி, சரி. டோட்டலி இட் ஷோஸ் யுவர் ஸ்கில். அப்படியா? மிஸ்டர் சிங், Yes, sir. லாஸ்ட் இயர் மிஸ் வயலட்னு ஒன்று கண்டுபிடிச்சிங்களா? அது எப்படி தான் கண்டுபிடிச்சீங்க? சரி, சரி. டோட்டலி இட் ஷோஸ் யுவர் ஸ்கில். அப்படியா? இந்த ஜூன் மாசம் 17ஆம் தேதி 4 பெண்களும் ஒரு ஆணும் குடும்பத்தோட போயிருக்காங்களா பாருங்க. ஏன் சார்? இன்ட்ரெஸ்டிங் சார். சார், ஒரு ஜட்ஜி ஒருத்தர் ஒரு குடும்பத்தோட காணும் சார். நானும் பேர் தெரிஞ்சாக சர்வீஸ் எவ்வளவு கஷ்டப்படுறது சார். ஆனால் ஒரு சின்ன குழு கூட கிடைக்க மாட்டேன் சார். டெய்லி ஒரு நைட்டு 10:25 ட்ரெயின் தானே தர்றீங்க? ஆமா சார். இங்கே கொடுங்க. Nothing? Nothing? சார். ஆகஸ்ட் சந்திரன், ஏஜ் 61. சுரேந்திரன், அந்த கையெழுத்து சாம்பிள் கையெழுத்து லெட்டர் ஒன்று பிரீஃப் கேஸ் இருக்கேன். ஆமா சார். அதை எடுங்க. சொல்றா, நீங்க பாருங்க. ஆமா சார், ரெண்டும் ஒரே கையெழுத்து தான் சார். கீழே அட்ரஸ் பாருங்க. 16 பட்டேல் அவனிங்கிறத எழுதி 16 பீன் எழுதி அடிச்சுட்டு 22 ஸ்ரீராம் ஸ்ட்ரீட் போட்டுக்காரு. எக்ஸாக்ட்லி சார், யூ ஆர் கரெக்ட். சோ ஜட்ஜ் சுரேந்தர் ஆர்எஸ் சந்திரங்கிற பேர்ல ஜூன் மாசம் 17ஆம் தேதி ராத்திரி 10:25 ட்ரெயினுக்கு ஹைதராபாத் போயிருக்காரு. ஆனா ஒரு ஒய்ஃபும் பொண்ணுங்களும் கூட போக என்ன ஆனாங்க? May I help you, please? என்ன நினைக்கிறீங்க? ஜூன் மாசம் இந்த ஹோட்டல்ல யாரெல்லாம் தங்கினாங்கன்னு நான் தெரிஞ்சுக்க முடியுமா? ஒண்ணு, சாரி சந்தர். இவரா? இவர் இங்கதான் இருக்காரு. 4 மாசமா? 4 மாசமாவா? ஆமா. அனுமதி இல்லாம உங்களை பார்த்ததற்கு மன்னிக்கணும். மிஸ்டர் சந்தர், நீங்க யாரு? போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஓ, என்ன வேணும்? நீங்க தான் வேணும். நானா? ஆமா மிஸ்டர் சுரேந்தர். So, you have come with police.
உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க ஏன் இங்க இருக்கிறீங்கன்னு தெரியும். அது என் உரிமை. உங்க குடும்பம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? கொச்சி இல்ல, அங்க இல்லைன்னு சொல்றேன். அட்ரஸ் தட்டுமா? You have disturbed me, Mr. Police Officer. காரணம் இல்லாம தொந்தரவு செய்ய மாட்டேன். ஆமா, நீங்க ஏன் உங்க சொந்த பேரை மாத்துறீங்க? நான் யாரும் நீங்க காட்டிக்க விரும்பல. ஏன்? யாராவது உங்க மாதிரி இங்கிருந்து தெரியாம டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு தான். ஒரு ரிட்டையரான நீதிபதியை யாரும் தொந்தரவு செய்ய போறாங்க? எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களுக்காக பண்ணுவாங்க. இருக்கட்டும். நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறது உண்டா? உண்டு. உங்களை காதலன்னு பேப்பரில் நியூஸ் போட்டிருந்தது, அதை படிச்சீங்க? இல்ல. நான் உங்க ரூமை செக்அப் பண்ணலாம். நான் இதை அனுமதிக்க மாட்டேன். நான் அனுமதியோட தான் வந்திருக்கேன். ராம், எஸ் சார். ரூமை செக் பண்ணுங்க. எஸ் சார். பத்திரிகையை படிக்கவே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா அந்த பத்திரிகையை பெட்டி கூட வச்சிருக்கீங்க. இந்த ஒரு ஆதாரம் போதும் உங்க ஆஸ்படம். மிஸ்டர் சுரேந்தர், நீங்க ஒரு உயர்ந்த நீதிபதி. உங்களுக்கு நிறைய புகழ் உண்டு. நீதிக்காக எந்த தியாகமும் பெருசு இல்லைன்னு நீங்க பல கூட்டத்துல பேசியிருக்கிறீங்க. நீதியின் சார்பில் உண்மையை சொல்லுங்க. உங்க குடும்பம் எங்க இருக்கு? சொல்லுங்க, உங்க குடும்பம் எங்க இருக்கு? நான் தான் சொன்னேனே. என்ன சொன்னீங்க? கொச்சியில இருக்காங்கன்னு. அது உண்மை இல்லை. உண்மைதான். இந்த ரிப்போர்ட்டை பாருங்க. கேரளா போலீஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. கொச்சியில அப்படி யாரும் இல்லை. இந்த ரிப்போர்ட் சரியில்லை. நல்லா விசாரிக்க சொல்லுங்க. மிஸ்டர் சுரேந்தர், விளையாடாது. ஐ டெல் யூ, திஸ் ரிப்போர்ட் இஸ் நாட் கரெக்ட். கொச்சியில உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா? சொந்தக்காரங்க இருந்தா தான் ஒரு ஊருக்கு போகணுமா? பின்ன எங்க தங்குவாங்க? வாடகை வீடு இல்ல? நிறைய இருக்கு. அப்படின்னா நீங்க கொடுத்த அட்ரஸ் ஒரு வாடகை வீடா? அவங்க அப்படித்தான் சொல்லிட்டு போனாங்க. ஆனா அவங்க இப்ப அங்க இல்ல. எங்க போயிருப்பாங்கன்னு ஒரு பொறுப்புள்ள குடும்ப தலைவர் தெரிஞ்சுக்க வேணாமா? தேவையில்லை. ஏன்? என் சொந்த விவகாரத்தை சொல்லணுமா? பரவாயில்ல, சொல்லுங்க. சரி. அவங்க என்னோட சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டாங்க. என்ன சண்டை? தயவு செஞ்சு இதுக்கு மேல என் விவகாரத்துல தலையிடாதீங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு விதமான வாசல் படி இருக்கு. சாரி சார், தலையிட வேண்டிய அவசியம் வந்திருக்கு. அவங்க எப்போ ஊருக்கு போனாங்க? ஜூன் 17ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அட்ரஸ் கொடுத்துட்டு போனாங்களா? இல்ல, முந்தி ஒரு தடவை போனப்போ என்கிட்ட கொடுத்த அட்ரஸை தான் இப்ப நான் உங்க கிட்ட கொடுத்தேன். அங்க இல்லையே, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? எனக்கு அக்கறை இல்ல. அவங்க அங்க இல்லைன்னா வேற எங்கேயாவது இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒரு போக்கு. பாருங்க, என் மனைவி மக்களை காணலே நான் ஒன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. நீங்க ஏன் வீணா அலட்டிக்கிறீங்க? அனாவசியமா கேஸ்